வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நேற்று மார்க்கெட் 3540 ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஒரு தொடர் சரிவை கொடுத்து 3460 பக்கமாக மறுபடியும் ஒரு ரிகவரி பவுன்ஸ் பேக் கொடுத்து பல முறை 3520 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 3484 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டுடைய க்ளோசிங் ஓப்பனிங்கை காட்டிலும் கம்மியானது, முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட கம்மியாக இருக்குது. நேற்று மார்க்கெட்டோடைய ட்ரேடிங் ரேஞ்சு முழுக்க அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் ட்ரேடிங் ரேஞ்சுக்குள்ளேயே தான் அடங்கியிருந்திருக்கு. லோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்திருந்தாலும் ப்ரைஸ் க்ளோசிங் பையர்ஸுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிற மாதிரி இல்லை. அதை விட இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3460 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. அதுவும் பையர்ஸுக்கு ஒரு நெகட்டிவான விஷயமாக அமையுது. ஸோ மார்க்கெட் தொடர்ந்து செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு செல் பண்ணலாம். இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கனால நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே செல் பண்ணோன்னா ஸ்டாப் லாஸை 3530 வைக்கணும், இல்லை அதுக்கு மேலே வைக்கணும். இவ்வளோ பெரிய ரேஞ்சில் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாத காரணத்தினால 3490 ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும் ட்ரேட் பண்ணலாம். அடுத்தடுத்த லெவல்ஸ் எல்லாம் சப்போர்ட்டாக மார்க் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? 3520க்கு மேலே க்ளோசிங் அதுக்கு மேலே மறுபடியும் ஓப்பனிங் வந்தது அப்படின்னா மார்க்கெட் தொடர் ஏற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் இந்த ரேஞ்சை விட்டு ப்ரைஸ் மூவ் ஆகாத வரைக்குமே இது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். இந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த 520 500 இந்த ரேஞ்சுக்குள்ளே நிறைய ட்ரேட்ஸ் நடந்திருக்கு. இந்த இடத்துல நிறைய அக்குமுலேட் ஆகிருக்கு பொசிஷன்ஸாக. ஸோ அதனால் இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ உறுதியாக மார்க்கெட் இப்போதைக்கு மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்துக்கலாம். இன்னும் இதோடைய அப்டேட்ஸ் ஏதாவது மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா ஈவினிங் செஷனில் நம்ம க்ரூட் ஆயிலுக்கு மட்டும் ஈவினிங் மார்க்கெட் அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணுறோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.